இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. நல்ல கிளைமேட். டிராஃபிக் இல்ல. ட்ரெயினும் சரியான நேரத்துல வந்திருக்கு. இந்த ஹைஸ்ட் ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மாஸ்டர் தீஃபுங்கிற கேம் தான் விளையாட போகிறோம். இது ஒரு இந்தியன் கேமுங்கிறனால நீங்கள் தமிழுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா முழுக்க தமிழில் தான் வரும். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம கேமுக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து நம்ம வச்சு விளையாட போகிற கேரக்டர்னு நினைக்கிறேன். இது வந்து டெய்லி ரிவார்ட்ஸ் போல். ஓகே, இப்போ வந்து நம்ம க்ளோஸ் கொடுத்துடலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு எதுவும் தேவையில்லை. அங்கிட்டு ஓடி போய் பார்ப்பாங்க, என்னமோ இருக்குன்னு காமிக்குது. வாங்க கைஸ், நம்ம அங்கே போகலாம். கைஸ், இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு கேரக்டர் மாதிரி தெரியுது. ஒரு வேளை நம்ம 2 கேரக்டர்லேயும் விளையாட முடியும். ஆமாம் கைஸ், நான் நினச்ச மாதிரியே நடந்துச்சு. இப்போ வந்து இருங்க, அங்கே போக சொல்லுது. 2 பற்றி இங்கே தான் வர சொல்லுதுன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை 2 பேரும் மீட் பண்ணிக்குவாங்களோ. வந்து அடுத்து வந்து கட்சின்னு தான் கைஸ் ஓடுது. இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. நல்ல கிளைமேட். டிராஃபிக் இல்ல. ட்ரெயினும் சரியான நேரத்துல வந்திருக்கு. ஓகே கைஸ், நம்மளாம் சொல்கிறோம் இந்த பொண்ணு அந்த பையனுக்கு தான் கால் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஹலோ ரங்கா, சொல்லப்பட்ட இடத்துல டைம்க்கு வந்துரு. லேட் பண்ணிடாத. പാലൂറ്റും സ്നേഹം നീയേ മറഞ്ഞോ താരാട്ടാതെന്തേ കണ്ണീരില്ല കണ്ണീരപ്പനാരും പോരണ്ട എരിയും മൂന്നാം കണ്ണിൽ കോപം കൊള്ളും പടിവാതിൽ കടന്നിടാൻ മടിക്കും ബോംബെ നഗരമിവൻ വരുന്ന ദിനം സ്വപ്നം കാണും அவன் பேர் ரங்கா போல கைஸ். இப்போ வந்து நம்மளை இந்த காரில் ஏற சொல்கிறாங்க. ஆனால் இந்த பொண்ணு பேர் என்னன்னு தான் தெரில. சரி வாங்க, காரை வச்சு எங்கே போக சொல்லுதுன்னு பார்ப்போம். இது கோ பேக் த மிலிட்ரி பேஸா? மிலிட்ரி பேஸுக்கு பின்னாடி போக சொல்கிறாங்க. வாங்க நம்மளும் போவோம். இந்த பொண்ணு ஒழுங்காகவே வண்டியை ஓட்ட மாட்டேங்குது கைஸ். எங்கேயாச்சும் போய் முட்டிக்கிட்டே இருக்குது. அடுத்த தடவை எங்கேயாச்சும் முட்டுச்சுன்னா பாருங்களேன். இல்லை, எனக்கு புரியல ஏன் கைஸ் இப்படிலாம் பண்ணுறாங்க. நான் கரெக்டாக தான் ஓட்டுறேன், ஆனால் இந்த பொண்ணு கையிலேயே ஹேண்டில் ஆக மாட்டேங்குது. ஏன்? சரி, இப்போ நம்ம மிலிட்ரி பேஸுக்கு பின்னாடி வந்துட்டோம். ஸ்வீட் த கேரக்டர் இன்டூ ரங்கா. ஓ, நம்ம ரங்காவாக மாற சொல்லியிருக்காங்க. இவன் பேர் ரங்கா, அவன் பேர் என்னன்னு தெரியல. இதான் இவன் சொல்கிறான்னு நினைக்கிறேன். ஹலோ பிரியா, நான் பாதி தூரம் வந்துட்டேன். ஒரு நிமிஷத்துல அங்கே இருப்பேன். அந்த பொண்ணு பேர் பிரியா போல. ஆமா, இவன் எப்படி போவாங்க? அங்க போயாகணும். கைஸ், வேற ஒன்றும் இல்லை, அவன் சொன்னது கேட்ட சிரிப்பு வச்சு. இவன் நம்மளோட எனிமின்னு நினைக்கிறேன். இவனை பிடிச்சி அடிச்சு பார்ப்போம். இருங்க, அவனை பிடிச்சி நல்லா அடிப்போம். இந்தாடா, வாங்கடா, இந்தாடா, சாவுடா. எப்படி அடிச்சாச்சு? ஓ, நம்ம இந்த லாரியை எடுத்தது போய் தான் மிலிட்ரி பேஸுக்கே பின்னாடி போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், கரெக்டு தான். இந்த கீழே கூட எழுதியிருக்கு பாருங்கள், கோ டு த பேக் சைட் ஆஃப் மிலிட்ரி பேஸ். ஓ, அந்த பிரியா வந்து இந்த இடத்த தான் சொன்னாங்களா, மிலிட்ரி பேஸுக்கு பின்னாடி வந்து. இப்போ 2 பேரும் என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு ரொம்ப புரியவே இல்லை. சரி வாங்க, நம்மளும் போவோம். ஆனால் கைஸ், இந்த வண்டி ரொம்ப பொறுமையாக போகுது கைஸ். நான் பாதி சீனை கட்டே பண்ணிட்டேன். இங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ நேரம் பாருங்க கைஸ். இன்னும் போயிட்டு தான் இருக்குது அந்த லாரி. இங்கே தான் நிறுத்தணும் போல். ஏன்னா காருக்குள்ளே யாரையும் காணோம் கைஸ். நம்மளை தனியாக கூப்பிட்டு வச்சு நம்ம பண்ண போகிறோம். இந்த இடம் தான் போல. ஆமாங்க கைஸ், தாழ்த்து பிரியான்னு இருக்குது. இந்த பிரியாட்ட போய் பேசணும் போல. இந்த லாரி வச்சு அந்த காம்பவுண்ட் தான் ஈஸியா ஜம்ப் பண்ணிரலாம். பச்சை போய் பேசுற
நல்ல ஐடியா. இந்த Guys, துப்பாக்கியை அவன் எடுத்துக்கோ. சொல்றதெல்லாம் பொய்ங்க guys, பாதுகாப்புக்கு அதெல்லாம் உள்ளே நம்பாதீங்க. காவலர்கள் இருக்கலாம். இல்லை நல்ல ஐடியா வேறையா. சரி அந்த கன்னை வேற எடுக்கணுமாமா. கன்னை எடுத்தாச்சு. நம்ம எதுக்கும் இந்த காரை வச்சு அதில் ஜம்ப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் கைஸ். நம்மளால் முடியாதுன்ற இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஆனால் நம்ம பண்ணி தான் ஆக போகிறோம். அப்படியே நேராக கொஞ்சம் வேகமாக போய் கொஞ்சம் அப்படியே திரும்பி அப்படியே நேராக போனோம்னா ஏறிடலாம் கைஸ். சாரி கைஸ். இப்போ வந்து நம்ம இப்படி திருப்பிடுவோம், நேராக போகிறோம். இந்த தடவையாச்சும் ஒழுங்காக பண்ணுறோன்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த தடவை கொஞ்சம் பக்கத்துலேயே வச்சு ஏறி பார்ப்போம் கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம ஏறணும், அதுக்கடுத்து தான் நம்மளால் தாவ முடியும் கைஸ். இங்கேருந்து இது நேராக போய் பார்ப்போம் கைஸ். இல்லை ஏழை இப்படி பண்ணுறியா? ஏ கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்தா பயிலுலா, மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். நம்மளால் முடியாதுன்ற இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை கைஸ். அதுக்கு நான் அப்படி சுற்றியாக போயிருப்பேன் கைஸ். இப்போ பாருங்க கைஸ், நான் நேராக போகிறேன் கைஸ். அது மேலெல்லாம் ஏறி போகிறதுங்கிறது சாத்தியமே இல்லாத காரியம் கைஸ். இப்போ வந்து நம்ம நேராக போயிடுவோம் கைஸ். அங்கே ஏதோ ஒரு ஹெலிகாப்டர் இருக்குது. ஜம்ப் இன்டு மிலிட்ரி பேஸ் யூசிங் ரேம் கைஸ். அவன் இப்போ தான் ஜம்பே பண்ண சொல்கிறாங்க, அதுக்குள்ளேயும் நம்ம சுற்றியே வந்துட்டோம் கைஸ். கரெக்டாக தான் வந்திருக்கோம். இப்போ வந்து அவன் என்ன பண்ணணுன்னா அந்த நேராக போய் அங்கே இருக்க ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு வேண்டியது கைஸ். இவனுங்க யார் கைஸ்? கைஸ், இந்த ரங்காவோட ஃபைட்டை நீங்கள் எப்படியோ பார்த்துட்டீங்க. சரி வாங்க கைஸ், நம்ம அந்த ஹெலிகாப்டர் எடுக்க சொல்லியிருக்காங்க, அதை எடுப்போம். ஹெலிகாப்டருக்கு பக்கத்தில் வந்துட்டோம். என்ன கைஸ், ஹெலிகாப்டரோட பாதையை காணோம். பாதி ஹெலிகாப்டரை பிச்சு வச்சுருக்காங்க கைஸ். வந்து இப்படி நேரம் அப்படி போய் கைஸ் அந்த சைடு போக சொல்லியிருக்காங்க. நம்ம அப்படியே கீழே இருக்கு கைஸ். அது சந்திராயன் 3ன்னு நினைக்கிறேன். வாங்க அதை போய் பார்ப்போம். கொஞ்சம் மேலே ஏற்று நாளை எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா கைஸ்? ஹெலிகாப்டர் ஓட்டுறாருன்னு நான் தான் கிங்கு. என்னை அடிச்சு காலையில் சந்திராயன் மேலே போயிடாத. அப்புறம் பாவம் அப்துல் கலாம். கொஞ்சம் இப்படி போய் கரெக்டாக வளைச்சோன்னா கைஸ் அங்கிட்டு தான் போக சொல்கிறாங்க. அங்கே என்ன இருக்குன்னு தெரியல கைஸ். ஒருவேளை சஸ்பெண்டாக இருக்கும். வாங்க கைஸ் நம்ம போவோம். கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கோம். அப்படியே கொஞ்சம் மேலே கொஞ்சம் கீழே கைஸ். கீழே இறக்கணும் மொத்தமாக கீழே போயிருந்தோம் கைஸ். இந்த ஹெலிகாப்டர் ஓட்டவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக போகிறோம் கைஸ். ரொம்ப பார்த்து சூதானமாக போகணும் கைஸ். இல்லாட்டி ஹெலிகாப்டர் உடஞ்சி போயிடுச்சுன்னா நம்மளால் இந்த இடத்துக்கு போக முடியாது கைஸ். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட பக்கத்தில் வந்துட்டோம் கைஸ். கைஸ் இந்த ஹெலிகாப்டர் ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். அதனால் ஹெலிகாப்டர்லேயே ஸ்விம்மிங் பண்ணுவோம். சரி கைஸ், இங்கே தான் இறங்க சொல்லியிருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் அப்படியே கைஸ். அச்சோ குதிச்சுட்டனே, அப்போ நான் சாக போகிறேன். ஹைஸ்ட்டு வேஸ்ட்டு என்னவோ போட்டிருந்தாங்க கைஸ். கைஸ் இப்போ எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரில. நேராக அந்த இடத்துக்கு போகணுமா இல்லை போய் மறுபடியும் அந்த ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு மறுபடியும் போய் அந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்க்க. குறுக்கால எப்போ கைஸ் இந்த பொண்ணு வந்துச்சு? அதான் கைஸ் எனக்கு தெரியல. சரி வாங்க கைஸ், நம்ம நேராக போய் அந்த மிஷனை நம்ம இன்றைக்கி எப்படியாச்சும் கம்ப்ளீட் பண்ணுறோம். சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளே இப்படி ஆகிடுச்சு.
இருங்க, நம்மளால் அந்த ஆட்டோவில் ஏற முடியுமா? இருங்க. ஏய் இருங்க கைஸ், இந்த பொண்ணை சுட முடியுமா இப்போ ஃபஸ்ட்டு? கைஸ் பின்னாடி இருக்கிற ஆட்டோவை திருத்துச்சுங்க கைஸ். இருங்க போய் நம்ம ஆட்டோவில் ஏறி பார்ப்போம். ஏன்னா கைஸ் அந்த பொண்ணு ஏற மாட்டேங்குது. இங்கே பாருங்க கைஸ், எல்லாம் தலைகள் நின்றுருக்காங்க. கைஸ் அந்த பொண்ணு இருந்த இடத்துல ஓடுது. எங்கிட்ட ஓடிடுச்சு கைஸ். எம்மா பொண்ணே வந்து ஏறு. அப்புறம் கைஸ், நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கைஸ் இந்த பொண்ணால் ஏற முடியல கைஸ். ஒரு வேளை ஆட்டோவில் ஏறினா அந்த பொண்ணு காசு பிடிப்பாங்களோ? காசுக்கு பயந்துட்டு ஏறலையோ? கைஸ் இங்கே பாருங்கள், ஆகாயத்தில் என்னென்ன பண்ணுறோம். கைஸ் நான் சொன்னேன்ல, ஆகாயத்தில் ஸ்விம்மிங் பண்ணுவேன்னு இதான் பண்ணிட்டேன். இப்போ நேராக எங்கே போகணுன்னா கைஸ் அங்கே ஒன்று சோலார் பேனல் மாதிரி இருக்குல்ல கைஸ், அங்கே தான் போகணும். அங்கே தான் நிறைய கண்டெய்னர்லாம் நிறுத்தி வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு எங்கேன்னு பார்ப்போம். அப்புறம் அந்த பொண்ணு இல்லாட்டி நம்மளால் முடிக்க முடியாது. இங்கே ஒரு லாரி இருக்குது கைஸ், இந்த லாரியில் வேணால் ஏறி போயிடுவோம். கைஸ் அவன் லாரியை தர மாட்டேங்கிறான். இந்த இங்கே ஒரு லாரி வருது. பாவம் கைஸ், லாரிக்கான நேரத்தையும் சொல்லி விட்டுருப்பான். கைஸ் அந்த பொண்ணு ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். கைஸ் யாரோ நம்மளை மாதிரியே ஒருத்தர் தான் கைஸ். பாவம் கைஸ், அவனும் வேறு ஓடால ஏற்றிட்டோம். போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு கைஸ். இப்போ நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறது தான் நம்மளுக்கு ஒரே வழி. இங்கேருந்து எப்படி போகணுன்னு வேறு தெரியலையே. கைஸ் அங்கே மேப் இருக்குது. அந்த மேப்பை பார்த்து அப்படியே நேராக போயிடலாமா? வாங்க கைஸ் போயிடுவோம். போய் இந்த மிஷினை இன்றைக்கி முடிக்கிறோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போக வேண்டியதுதான் கைஸ். இருங்க நம்ம ஒருக்கு மேப்பை பார்த்துக்குவோம். ஏன்னா மேப்பில் நேராக தான் கைஸ் போட்டுருக்கோம். கரெக்டாக தான் போகிறோம் கைஸ். இப்போடே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போக வேண்டியதுதான் கைஸ். கைஸ் இந்த லாரி வந்து நம்ம ஃபஸ்ட் எடுத்த லாரியை விட ரொம்ப பொறுமையாக போகுதுங்க கைஸ். எப்படியோ வந்தாச்சுங்க கைஸ். எங்கடா என்ட்ரன்ஸு? கைஸ் என்ட்ரன்ஸ் இங்கே இருக்குது. ஹெலிகாப்டரு கைஸ், ஹெலிகாப்டர் காணோம். சரி வாங்க கைஸ், இந்த இடத்தையெல்லாம் நம்ம சுற்றி பார்ப்போம். நாங்களாம் லாரியை விட்டே சுற்றி பார்ப்போம்ல கைஸ். அப்படியே கைஸ் இங்கே ஃபுல்லாக கண்டெய்னர் மட்டும்தான் இருக்கும் போல கைஸ், வேறு எதுவுமே இந்த இடத்துல இல்லை. நம்ம என்ன பண்ணுறோன்னா நேராக போகிறோம் கைஸ். பாவம் கைஸ் அந்த பொண்ணை தான் நிறைய தடவை கீழே தள்ளி விட்டாச்சு. கைஸ் நம்ம சொன்னால் அந்த பொண்ணு கேட்டிருக்கும் போல் கைஸ். நம்மளை கீழே தள்ளி விட்டுருச்சு. ஆனால் நம்ம செத்தே போயிட்டோம். இப்போ வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் குணமாய் வந்திருக்கோம். இங்கே நிறையா என்னென்னமோ இருக்குது கைஸ். இதெல்லாம் மிஷின்ஸ் போல். இந்த மிஷின்ஸை எல்லாம் ஒவ்வொன்றா கம்ப்ளீட் பண்ண போல் கைஸ். ஓகே இதையெல்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த பொண்ணு முடிச்சுக்கட்டுவோம் கைஸ். ஸ்விட்ச் கேரக்டர். இப்போ அந்த பொண்ணு எங்கே இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சாகணும். ஓ இங்கே தான் இருக்கா அந்த பொண்ணு கைஸ். அந்த பொண்ணு இப்போ வீட்டில் தான் கைஸ் இருக்குது கைஸ். என்னால் பழைய படிக்கு மாற முடியல. இப்போ என்ன பண்ணுறது கைஸ்? யூடியூப் கைஸ் இல்லைங்க, நம்ம சேனல் இருக்கான்னு பார்ப்போம் கைஸ். இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ண முடியலையே. ஓ என் ஐடியிலேருந்து என் ஐடியிலே யூடியூபுக்கு போகுதா கைஸ்? நீங்களும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க கைஸ். இது என்னது கைஸ்? இது ஒன்று ஆகுனா வந்துட்டே இருக்கும் கைஸ். இல்லை நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் போல். இந்த பொண்ணு மூஞ்சியை ஃபோட்டோ எடுத்து நியூஸில் கொடுத்துருவோம். என்ன கைஸ், ஆகாயத்தை தான் ஃபோட்டோ எடுக்க முடியும் போல் கைஸ். இந்த பொண்ணு என்ன குமிஞ்சிக்கிட்டு இருக்கு, கன் வச்சுட்டு வருது கைஸ். இந்த பொண்ணுக்கிட்ட எல்லாருமே பார்த்து பத்திரமா இருக்கும். ஆனால் கைஸ் அங்கே ஒருத்தர் ரங்கான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தால் பாருங்க கைஸ். அவனை பார்த்தா தான் கைஸ் கடுப்பாயிடுச்சு. அவனும் அவன் மூஞ்சியும் அவனை போய் ரங்கான்னு சொல்கிறாங்க. பார்க்க ஹிந்திக்கார பாய் பானிபூரி விற்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அவன் மூஞ்சி.
சரி வாங்க கைஸ், நம்ம அப்படியே போவோம். இருங்க கைஸ், அந்த ரங்கா கிட்ட போனோம்னா அந்த ரங்காவால் இவனை அடிக்க முடியும்ல. நம்ம நேராக போவோம். இங்கே தானே அந்த ரங்கா நின்றுட்டு இருந்தான். இங்கே தான் நின்று தண்ணி பாட்டிலை வச்சு தண்ணி குடிச்சிட்டு இருந்தான். அங்கிட்டு பார்த்தீங்களா கைஸ், இது தமிழ் போர்டு இருந்துச்சு. ஓ, ரங்கா இங்கே தான் இருக்கானா? ஓ, வணக்கம்டா மாப்பிள்ளா, நான் இங்கே தான் இருக்கேன், தான் வந்துக்கிட்டே இருக்கேன், இங்கே வாரானே கொஞ்சம். கைஸ் இது மட்டும் மல்டிப்ளேயராக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் கைஸ். ஆனால் இது வந்து ரோல் ப்ளே கேம் கைஸ். இங்கேருந்து அவனை பார்க்க முடியுமா? இந்த அங்கே இருக்காங்க கைஸ். இங்கேயே நம்ம இந்த பொண்ணை நிறுத்தி வச்சுருவோம். இவன் இந்த சைடு போகிறான். ஆனால் இவனை பார்த்தீங்களா கைஸ், இவன் இருக்கிற சைஸுக்கு இவனுக்கு கண்ணாடி வேறு. ஆனால் கெத்தாக இருக்காங்க கைஸ். இந்திக்காரனுங்க நல்லா இது பண்ணி வச்சுருக்காங்க கைஸ். கைஸ் வரேன், திரும்பி வரேன்.